கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 27 சோமவார விரத கதைகள். சௌனகாதி முனிவர்களே, இனி கைலாசநாதரை குறித்து வழங்கி வரும் விரதங்களை பற்றி உங்களுக்கு விளக்கிக் கூறுகிறேன். எந்த விரதத்தை கடைபிடித்த மாத்திரத்தில் மனிதர்களுக்கு சகல மனோபீஷ்டங்களும் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை குறித்து கடைபிடிக்கக்கூடிய விரதங்களை பற்றி இப்போது கூறுகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. சிவபெருமானுக்கு பிரியமான விரதங்கள் 8 விரதங்களாகும். அவை சோமவார விரதம், ஆருத்ரா விரதம், உமா மகேஸ்வர விரதம், சிவராத்திரி விரதம், கேதார விரதம், கல்யாண விரதம், சூல விரதம், ரிஷப விரதம் ஆகியவையாகும். இவற்றைத் தவிர ஸ்ரீ கௌரி தேவிக்கு மிகவும் பிடித்தமான சுக்கிரவார விரதம் என்னும் விரதம் உலக பிரசித்தி பெற்றதாகும். ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம், ஐப்பசி மாதம் சுக்ல பட்சத்தில் நவமி திதியில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் ஆகிய இந்த 3 விரதங்களும் உமாதேவிக்கு மிகவும் பிடித்தமான புண்ணிய விரதங்களாகும். விநாயகப் பெருமானுக்கு உரிய விரதங்களில் சுக்கிரவார விரதமானது மிகுந்த மகிமை வாய்ந்ததாகும். புரட்டாசி மாதம் சுக்ல பட்சத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய சதுர்த்தி விரதம், மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் சஷ்டியில் அனுஷ்டிக்கக்கூடிய சஷ்டி விரதம் ஆகிய இம்மூன்றும் சகல பாவங்களையும் விக்னங்களையும் போக்கியருளும் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான விரதங்களாகும். ஸ்ரீ சண்முக பெருமானுக்குரிய விரதங்களில் சுக்கிரவார விரதமானது மிகவும் புண்ணியம் வாய்ந்த விரதமாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம், ஸ்கந்த சஷ்டி விரதம் ஆகிய இம்மூன்று விரதங்களும் ஆறுமுகருக்கு மிகவும் பிடித்தமான விரதங்களாகும். ஸ்ரீ பைரவருக்கு பிடித்தமான விரதங்களாவன பானுவார அதாவது ஞாயிற்றுக்கிழமை விரதம் மற்றும் 2 விரதங்கள் ஆக 3 விரதங்கள். இவற்றில் பானுவார விரதத்தை சூரியன் துலா ராசியிலும் மேஷ ராசியிலும் இருக்கும்போது பரணி நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் வீரபத்ரருக்கு பிடித்தமானதாகும். இவ்விரதங்கள் அனைத்தையும் விதிப்படியோ அல்லது விதிமுறைப்படி இல்லாமலோ எந்த மனிதர்கள் அனுஷ்டித்து வருகிறார்களோ அவர்கள் மகா புண்ணிய சீலர்களாக மாறி இந்த உலகத்தில் நீண்ட காலத்திற்கு சகல போக போக்கியங்களையும் அனுபவித்து கொண்டிருந்துவிட்டு முடிவில் சிவலோகத்தை அடைந்து சிறந்த மோட்சத்தையும் அடைவார்கள் என்பது நிச்சயம். இப்போது இவ்விரதங்களை கைக்கொள்ளும் முறைகளையும் அவற்றின் மகிமைகளையும் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். முதலில் சோமவார விரதத்தை பற்றி எடுத்துக்கொள்ளலாம். இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டுமென்றால், முதலில் கார்த்திகை மாதத்தில் சோமவார தினத்தன்று அதாவது திங்கட்கிழமையன்று சூரியோதய பொழுதில் கண்விழித்தெழுந்து பரமசிவனை தியானித்து வணங்க வேண்டும். பிறகு நிர்மலமான தண்ணீரில் நீராடி முறைப்படி சந்தியாவதனமும் செய்து சகல மங்களங்களையும் கொடுக்க வல்லவரான சிவபெருமானை பூஜித்து சிவ பக்தர்களையும் பதிவிரதையான பெண்மணிகளையும்
உமாதேவி மகாதேவர்களாகவே கருதி பூஜை செய்து அவர்களுக்கு உணவு படைத்து தான் ஒரே ஒரு தடவைதான் உணவு உட்கொள்ள வேண்டும். சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் என்றால் அத்தகையவர்கள் தெளிந்த நீரில் நீராடி நித்திய கர்மாக்களையும் செய்து முடித்து மங்களமான சிவாலயத்திற்கு சென்று பார்வதி மணாளரை வணங்கி வழிபட வேண்டும். அப்பெருமானுக்கு சுத்தமான பஞ்சாமிர்தம் முதலவற்றால் அபிஷேகம் செய்வித்து நல்ல வில்வ தலங்களினால் அர்ச்சனையும் செய்வித்து பணத்தை பெரிதாக பாராமல் திவ்யமான ஆகார பொருட்களையும் நைவேத்தியம் செய்து சிவபக்தர்களான அத்தனோத்மர்களுக்கும் உணவு படைத்துவிட்டு பிறகுதான் தான் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அதிலும் அப்படி உட்கொள்ளும் ஆகாரம் எந்த வகையிலும் விரதத்தை கெடுக்காத விதத்தில் இருக்க வேண்டும். ஆகாரம் எதையுமே உட்கொள்ளாமல் உபவாசம் இருப்பதும் நல்லதுதான். இவ்வாறாக சிறப்பு வாய்ந்த சோமவார விரதத்தை எவனொருவன் சாஸ்திர முறைப்படி அனுஷ்டித்து வருகிறானோ அவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு சகல போக போக்கியங்களையும் இஷ்டப்படி இந்த உலகில் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு கடைசியில் கைலாசத்தையும் அடைந்து விடுவான். பூர்வீக காலத்தில் பதிவிரதத் தன்மை மிகுந்த சீமந்தினி என்னும் அரசகுமாரி ஒருத்தி சோமவார விரதத்தை விதிமுறைப்படி அனுஷ்டித்து வந்தாள். அப்போது 2 பிரம்மச்சாரிகள் கபடத்தனமாக தம்பதிகளைப் போன்ற வடிவத்தில் உருமாற்றம் செய்து கொண்டு அங்கே வந்தார்கள். அப்போது அவ்விருவரையும் உண்மையான தம்பதிகள் என்றே தன் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த ராஜகுமாரி பூஜை செய்தாள். அதன் மூலமாக 2 பிரம்மச்சாரிகளும் உண்மையாகவே ஆண் பெண் பாலகர்களாக மாறி நிஜ தம்பதிகளாகவே ஆகிவிட்டார்கள். இத்தகைய சோமவார விரதத்தின் மூலமாக அரசகுமாரி சீமந்தினி செய்திருக்கிறாள். தவசீலரான வசிஷ்டரும் இந்த விரதத்தை இம்மாதிரியாக அனுஷ்டித்த மகிமையாலேயே கற்புக்கரசியான அருந்ததியை தம் பத்தினியாக அடைந்தார். முன்பொரு சமயம் விபு என்னும் அரசனொருவன் இந்த சிறப்பு வாய்ந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய பிள்ளையில்லா குறையை தீர்த்து கொண்டான். அதுபோலவே சோம சர்மா என்ற அந்தணரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்த மகிமையால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈஸ்வரனின் அருளால் அடைய பெற்றார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.